அன்பு நெஞ்சங்களே அனைவரும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் எல்லா மனுஷங்களுக்கும் இது வேணும். ஆடு மாடு கோழி மனுஷன் எல்லாருக்குமே வேணும். பொதுவாக நம்ம சின்ன வயசுலேருந்தே இது பள்ளிக்கூடத்துலேயே கற்றுருவாங்க. பெற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கணும், வீட்டில் வயசானவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். என்னெல்லாம் சுய ஒழுக்கம், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், வயசில் கொஞ்சம் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். பொதுவாக பார்த்திங்கன்னா பொது இடங்களில் கால் ஆட்டுறது தப்பு, எச்ச துப்புறது தப்பு. 2வது பார்த்திங்கன்னா எல்லோரும் இருக்கும் பொழுது ஒருத்தங்களை மரியாதை குறைவாக தரக்குறைவாக கீழ்த்தரமாக அவங்க மனசு புண்படும்படி பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நமக்கு தான் எல்லாம் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம செய்கிற தவறுகளை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு வரட்டு தைரியத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற தப்பை பார்க்கறது உங்களுடைய மனசாட்சி தான். ஒரு காலகட்டம் வரும்பொழுது உங்களை விட்டு எல்லோரும் பிரியும் பொழுது உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தும், நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லும். அதில் யார் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நமக்கு நம்ம கரெக்டாக இருந்தாலே போதும். செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தால் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சுய ஒழுக்கமான வாழ்க்கையாக இருந்தால் தான் சமுதாயம் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ சினிமாவில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து மக்கள் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ரஜினி ஸ்டார் பீடி பிடிச்சாருனா சிகரெட் பிடிச்சாருனா அந்த மாதிரி சிகர் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஒருத்தர் நல்லா இது மாதிரி சார்மிங்காக ஒரு ஸ்டைல் பண்ணால் அதை நாங்கள் அந்த ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த திரைப்பிரபலங்கள் மக்கள் அவங்கள பார்த்து அவங்கள ரியாலிட்டியாக நினச்சிட்டு அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த திரைப்பிரபலங்கள் பொதுமக்களோட வரும்பொழுது அவங்க வாழ்க்கை யோக்கியமான இருக்கணும், அந்த மாதிரி தான் அவங்க காமிச்சிக்கணும். நாங்கள் தைரியமாக தப்பு பண்ணுவோம், நீங்கள் அதை பார்த்து அதுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது, அதை பார்க்குற மற்றவங்க அதை தப்பாக எடுத்து அந்த வாழ்க்கை நடைமுறையில் பயன்படுத்தக்கூடாது. இது யாராக இருந்தாலும் ஒரு திரையில் வரும்பொழுது அவங்க வேஷம் போட்டு அந்த வேஷத்தை கலைச்சிடுறாங்க. ஆனால் பார்க்குறவங்க அது உண்மைன்னு நம்புகிறாங்க. அதனால தான் அரிதாரம் பூசுகிறவங்க கூத்தாடிகள் அந்த காலத்தில் அவங்க சொல்லுவாங்க, கூத்தாடியில் வேஷம் முடிஞ்சிச்சுன்னா போயிடுவாங்க, வேஷம் கலைஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி இருக்க மக்களுக்கு இந்த பிம்பமான வாழ்க்கை தான் தெரியுது. அதனால் ரியாலிட்டியோட வாழ கற்றுக்கோங்க, சுய ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கோங்க, மக்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருங்க. நன்றி, வணக்கம்.